ஸோ ஹாய் எவ்ரிஒன். ஐ வெல்கம் யூ ஒன்ஸ் அகைன் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் ஆல்சோ இன் கேட் ஃபார் ஷுர் 2 மார்க்ஸில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி என்கவுண்டர்ட் அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் அண்ட் இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ நம்ம எல்பிபி பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோர்ஸஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் நம்ம வந்து கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமல் காஸ்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இண்டிகேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட் டு பி டிரான்ஸ்போர்ட்டட். அதான் நான் சொன்னேன் கூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ஃப்ரம் வேரியஸ் ஆரிஜின்ஸ், அதை தான் நான் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன், to different destinations so that the total transportation cost is minimized without violating the availability constraints and requirement constraints. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டோட்டல் காஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளையும் சரி டிமாண்டையும் சரி நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஒத்துழைச்சி தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நமக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபீசிபிள் சொல்யூஷனை நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம மேக்ஸிமைஸ்டாக எஃபெக்டிவாக நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஐபிஎஃப்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 மெத்தட் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அண்ட் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ இது 3ல் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம் அந்த கிடைச்ச சொல்யூஷனை வச்சு. ஸோ ஆஃப்டர் அப்டைனிங் த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன், the next step is to test whether it is optimal or not. ஸோ இதுக்கு மறுபடியும் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், மோடி மெத்தட் ஆர் யூவி மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட். ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எடுத்து முதல்ல வந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீனிங்னா, டோட்டல் சப்ளை அட் ஆல் ஆரிஜின் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ டோட்டல் சப்ளை அட் த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட் ரெக்குயர்மெண்ட். அதாவது சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு எல்லா டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ்லையும் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீனிங்னா, டோட்டல் சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாகவே இருக்காது. அது ப்ராப்ளம் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அந்த ப்ராப்ளமை பேலன்ஸ்டு மாடலாக முதல்ல மாற்றணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டம்மி ரோவோ காலமோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தடுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டைன் அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் நான் சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக வந்து உங்களுக்கு இது கோத்ரூ பண்ணுற லெவலில் தான் இருக்கும். இந்த ப்ராப்ளமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் த பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ அது முதல்ல பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிளாஸிஃபிகேஷனாக அன்பேலன்ஸ்டாங்கிறத முதல்ல பார்க்கணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் த நார்த் வெஸ்ட் கார்னர் செல் இன் த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸும் வந்து செல்ஸ். ஸோ இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும், நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கரெக்டாக. ஸோ நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த செல்லை சொல்லலாம்.
ஸோ அந்த செல்லை சூஸ் பண்ணி அதிலிருந்து தான் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். அலோகேட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் டு த செல் பேஸ்ட் அப்பான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ சப்ளையும் டிமாண்டையும் பார்த்து நாம் இந்த பர்டிகுலர் செல்லுக்கு வந்து அலோகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அலோகேட்டட் செல்ஸ் ஆஃப் ரோ ஆர் காலம் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் எக்ஸாஸ்டட், தென் delete the corresponding row or column. ஒன்ஸ் அந்த வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் ரோவையோ காலமையோ நம்ம delete பண்ணணும். இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் டில் எல்லா செல்ஸும்னா எல்லா பாக்ஸஸும் வந்து அலோகேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். A manufacturer operates 3 factories from which the items are shipped to 4 warehouses. ஸோ ஒரு 3 ஃபேக்ட்ரிலேருந்து 4 வேர் ஹவுசஸ் ஆர் ஸ்டோர் ஹவுசஸ்க்கு வந்து ஐட்டம்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபேக்ட்ரி டு வேர் ஹவுஸ் ஷிப்பிங் காஸ்ட் இன் ருபீஸ் குவான்டிட்டிஸ் அவைலபிள் அட் ஈச் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். ஸோ அந்த 3 ஃபேக்ட்ரியோட பேர் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் அட் ஈச் வேர் ஹவுசஸ் டெஸ்டினேஷன்ஸ் வந்து ஏபிசிடி ஆர் கிவன் இந்த டேபிள் பிலோ. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஷின் முதல்ல கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் இருக்குது அண்ட் வேர் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது. ஓகே, முதல்ல இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சோர்சஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரோ வைஸ் இருக்குது எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட். அதே மாதிரி வேர் ஹவுசஸ் அப்படிங்கிறத நம்ம டெஸ்டினேஷன் போட சொல்கிறோம். ஏன்னா எல்லா ப்ராப்ளமுக்குமே நம்ம காமனாக வந்து சோர்சஸ் அண்ட் டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதை வந்து காலம் வைஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ பி சி அண்ட் டின்னு 4 காலமாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் குவான்டிட்டிஸ் ரெக்வயர்டு அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போவுமே டிமாண்ட் தான். எந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே டிமாண்ட். அதாவது இந்த 130 ஒரு டிமாண்ட், 120 ஒரு டிமாண்ட், 160 ஒரு டிமாண்ட், 190 ஒரு டிமாண்ட். அதே மாதிரி குவான்டிட்டிஸ் அவைலபிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை. ஸோ சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150, 240, 210, 600. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமாக வேணால் இருக்கட்டும், எப்போவுமே இந்த விஷயங்கள் மாறவே மாறாது. அதாவது இது வந்து சோர்சஸ் ரோ வைஸ், டெஸ்டினேஷன் காலம் வைஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பாட்டம் மோஸ்ட் ஆஃப் த டேப்லோ காலம், அண்ட் தென் சப்ளை டு த ரைட் கார்னர் ஆஃப் த டேப்லோ காலம். ஓகே, ஒன்ஸ் நம்ம இதை பார்த்ததுக்கப்புறமா முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இல்லை அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அந்த டிமாண்டை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாம், இந்த வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 130 ப்ளஸ் 120 ப்ளஸ் 160 ப்ளஸ் 190. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 600 வருது. அதே மாதிரி உங்கள் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த 3 வேல்யூஸும், அதாவது 240, 210 அண்ட் 150 இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் 600 வருது. ஸோ சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா டோட்டல் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட், ரெண்டுமே 600 வருது. ஸோ அப்போது இட் இஸ் அ பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சமயம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டோட்டல் சப்ளை 600 வருது, டோட்டல் டிமாண்ட் 600 வருது, டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். ஸோ த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வேணுன்னா இப்படி கூட ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 600 அண்ட் இது ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் 600 வருது, ரெண்டுமே டேலி ஆகுது. ஓகே, இப்போ நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அப்ளை பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் கொடுத்துருக்குற அந்த இது நான் XYZ நான் எடுத்துக்கல. அதே மாதிரி ABCDன்னு மேலே இருக்கும், நீங்கள் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடும்போது நமக்கு அது தேவைப்படாது. அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கிற அந்த விஷயத்தை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 130, 120, 160, 190. அதே மாதிரி இங்கே சப்ளையில் வந்து 150, 240, 210 இருந்தது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து சப்ளை எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 அண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150. இந்த பர்டிகுலர் செல்லை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பர்டிகுலர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா காஸ்ட் பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. இப்போ நாம எடுத்துக்கிட்ட நார்த் வெஸ்ட் செல் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல சப்ளை வந்து 150, டிமாண்ட் வந்து 130. நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே எது லீஸ்ட் வேல்யூன்னு பாருங்க. சப்ளையா டிமாண்டான்னு. சப்ளை வந்து 150, டிமாண்ட் வந்து 130. ஸோ எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டிமாண்ட் தான் கம்மியாக இருக்குது 130, சப்ளை வந்து 150 இருக்குது. ஸோ நான் வந்து 130 அப்படிங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த 130 அடிச்சு விட்டுட்டு 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 130 நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன நம்பர் போடுறீங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 130 மைனஸ் 130 0. அடுத்தது சப்ளையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 130 போட்டிங்களா. ஸோ இப்போ 130யும் 150யும் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 20 வரும். ஸோ அதை போட்டுருங்க. ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 113 போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த செல்லில், அதில் எந்த இடத்துல 0 ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 0 ஆயிருக்கு கரெக்டாக டிமாண்டில். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காலமே டெலீட் பண்ணிடணும். அப்போ இது ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிடணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மீதி செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 காலம்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நார்த் வெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த செல் கிடைக்கும். ஸோ இந்த செல் தான் வந்து நமக்கு இப்போ நார்த் வெஸ்ட். ஸோ மறுபடியும் இதில் அதே ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து 120, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 20. இப்போது இது ரெண்டில் எது சின்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தான். ஸோ அப்போது அந்த 20யை வந்து நாம் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வேல்யூவை நாம் மைனஸ் பண்ணிக்கணும் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில். அப்போ 20 மைனஸ் 20னா இந்த இடம் 0 ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல 20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்துடும். கரெக்டாக? ஓகே. எங்கே 0 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் 0 இருக்குது. அப்போ இந்த ரோவை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10, 40, 40, 30, 40, 30. இதில் நார்த் வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ங்கிற நம்பர் இருக்கிற இந்த செல் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இதுக்கு தான் நம்ம அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிமாண்ட் 100, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 240. எது சின்னதாக இருக்குது டிமாண்ட். ஸோ அப்போது நான் 100 அப்படிங்கிறத நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போது 100 மைனஸ் 100 0 ஆயிரும். அண்ட் தென் 240 மைனஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா 140 ஆயிரும். ஸோ இப்போது 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துருக்கு. ஸோ அப்போ அந்த காலமை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த 4 செல் தான் இருக்குது. 40, 40, 40 அண்ட் 30. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நார்த் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 40 இருக்கிற செல் தான் வரும். இந்த பாக்ஸ் தான் வரும். கரெக்டாக? ஸோ இதில் வந்து மறுபடியும் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்கணும். டிமாண்ட் 160, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 140. ஸோ எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை தான். ஸோ அதை வந்து நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ அப்போ 140 வந்துடும். ஓகே. ஸோ அப்போது 140 மைனஸ் 140 0 வந்துடும். அண்ட் தென் 160 மைனஸ் 140 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்துடும். ஓகே. இப்போது இந்த ரோ இருக்கிற இடத்துல 0 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரோவை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டே செல் தான் இருக்குது, இந்த 41, 31. இதில் நார்த் வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் தான். கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து டிமாண்ட் 20, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 210 இருக்குது. எது சின்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் தான். ஸோ அந்த 20யை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 20 மைனஸ் 20 வந்து 0 ஆயிரும். அண்ட் தென் இங்கே 20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 190 வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்போ எங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணணும். ஆல்ரெடி இதெல்லாம் டெலிட் ஆகி தான் இருக்குது. இப்போ கடைசியாக இந்த செல் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது சப்ளை 190, டிமாண்டும் 190 இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக அந்த 190யும் இதுக்கு அலோகேட் பண்ணிடணும். பண்ணிட்டோம் அப்படின்னா 190 மைனஸ் 190 0, இங்கேயும் 190 மைனஸ் 190 0. ஸோ அவ்வளோதான். இது வந்து பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக இல்லையாங்கிறது நம்ம கடைசி செல் வரும்போது இந்த மாதிரி கேன்சல் அவுட் ஆகி வரணும். எல்லாமே 0 ஆயிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளையும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, எல்லா டிமாண்டும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 130 அலோகேட் பண்ணியிருக்கீங்க, இங்கே எவ்வளோ 30. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 130 இன்ட்டு 30, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 20 இன்ட்டு 20. ஸோ 20 இன்ட்டு 20 ப்ளஸ் அடுத்தது வேறு எந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ 100 இன்ட்டு 10, 100 இன்ட்டு
10 ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க 140 இன்ட்டு 40. ஸோ ப்ளஸ் 140 இன்ட்டு 40 ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க 20 இன்ட்டு 40. ஸோ 20 இன்ட்டு 40 ப்ளஸ் அடுத்தது லாஸ்ட்டாக இந்த செல்லுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 190 இன்ட்டு 30. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 17,400. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது ஃபைனல் சொல்யூஷன் கிடையாது. இதை வச்சு ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷன் நம்ம கொண்டு வரணும். நாம் இப்போதைக்கு இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன் மட்டும் தான் எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத. ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பை. டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். And we'll just catch up with the next video. Thank you.